Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல்வராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீஃப் மினிஸ்டர் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆர்வி ஆர்லேக்கல் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் வந்து செய்து வைத்திருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியினர் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றினர். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 164 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்னர், அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் அவர்கள், வெங்கடரமணன், நிர்மல்குமார் ராஜ்மோகன், DK பிரபு மற்றும் கீர்த்தன். ஸோ அதுக்கப்புறமா இடைக்கால பேரவைத் தலைவராக மூவு கருப்பையா பதவியேற்பு. ஸோ இதுவுமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தான் வரும். ஸோ இடைக்கால ஒரு ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மூவி கருப்பையாவை தான் ஆர்லேக்கர் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இனி இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸுக்கு எல்லாமே பதவி பிரமாணம் செய்திருக்காங்க. அவர் நிரந்தரமாக அடுத்த அந்த பேரவை மீட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக ஒரு ஸ்பீக்கரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி தற்காலிகமாக அந்த எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடைக்கால சட்டப்பேரவை தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பையாவை வந்து கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். ஸோ அடுத்ததான் நிமிர் திட்டத்தின் மூலம் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா SP ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கீம் நிமிர் அப்படின்ற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விமன்ஸ் சில்ட்ரன்ஸ் பாதுகாப்புக்கு, அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பள்ளி கல்வியை இடையில் நிறுத்தி அந்த மாணவ மாணவிகளை வந்து படிக்க வைக்கும் பொருட்டு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 300 மாணவர்கள் நிகழ்நாட்டில் வந்து 107 பேர் வந்து இந்த +2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் 200 யூனிட் இலவச மின்சாரம். ஸோ நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் கோப்பில் அவர் என்ன இதில் கையெழுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் வீட்டு உபயோக மின் இணைப்புகளில் 500 யூனிட் வரை, அதாவது 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்டாக இருந்திருக்கும். ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதங்களுக்கான மின் பயன்பாடு 500 யூனிட்டுகள் இருந்தால் 200 யூனிட் வரை இலவசமாக வழங்கப்படும். ஸோ அதுவே 500 யூனிட்டை தாண்டிச்சு அப்படின்னா பழையது மாதிரி கொடுத்தது மாதிரி 100 யூனிட்டுகள் வரைக்கும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அவருடைய முதல் அந்த அரசாணைக்கு வந்து கையெழுத்திட்டு இருக்கிறார். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பகுதி ராஜினாமா செய்தார் விஜய். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 190 பேசிஸ்ல ஒரு பர்சன் வந்து 2 தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏவாக இருக்க முடியாது. ஸோ அதன் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவி வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஸோ அடுத்ததான் நாட்டின் முதல் ஜவுளி பூங்கா திறப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸில் கவர் ஆகும். ஸோ மத்திய அரசினுடைய பட்ஜெட் 2021-22 பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மித்ரா திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டைலுக்கான மேனுஃபேக்சரிங், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே டெவலப் பண்ணக்கூடிய, உலக தரத்திலே அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மித்ரா அப்படிங்கிற திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதலாக இது நிறைய இடங்கள் 7 ஸ்டேட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டத்தை. குறிப்பாக தமிழகம், தெலுங்கானா, கர்நாடகம். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர்,
தெலுங்கானால பாத்தீங்க அப்படின்னா வாரங்கள். ஸோ இது தவிர மகாராஷ்டிரா மாநிலம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு வந்து உலக தரத்திலான இந்த டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் தொடங்கப்படும் அப்படின்னு 2021 பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே முன்னிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் வாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் அந்த ஜவுளி பூங்கா வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். ஸோ இதனுடைய அந்த மொத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 1327 ஏக்கர்ல தான் இந்த ஜவுளி பூங்கா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் மற்றும் 24,400க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்வா புயல் சேதம் ரூபாய் 4500 கோடி செலவில் மறு கட்டுமானம். ஸோ ஆபரேஷன் சாகர் சந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு டிட்வா புயலால் இலங்கை பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து 600க்கும் மேற்பட்ட அந்த மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஈடுகட்டும் பொருட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெய்பரிங் பாலிசி அதன் பேசிஸ்ல தான் இந்த ஆபரேஷன் சாகர் சந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 4500 கோடி வந்து இந்தியா வந்து இலங்கைக்கு தர இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ 8 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல கவர் ஆகும். ஸோ இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ ஸோ கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ட்ரினிடாட் டொபாகோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ சுற்றுலாத்துறை இந்தியாவிலிருந்து அந்நாட்டுக்கு சென்று முதன்முறையாக இந்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கிய அது நெல்சன் அப்படிங்கிற தீவை கட்டமைப்பது உள்ளிட்ட 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதே மாதிரி உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, தடவியல் துறை, மருத்துவம், அதே மாதிரி 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கீழே இருக்கும்போது இங்க இருந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய இந்திய மக்களை ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் மற்றும் கரீபியன் தீவுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க தொழிலாளர்களாக. ஸோ அவர்களுடைய அந்த வம்சாவளியினரை கண்டறிவதிலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது.